மாலை மிஸ் ரைடு வித் ஜெயப்ல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரியன் சுசுகிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஆட்ரியன் சுசுகியில் என்ன வண்டியை ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆகக்கூடிய ஆக்சஸை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏத்தர் ரிவ்யூ பண்ணியிருந்தோம், ஓலா இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செட்டாக் நிறைய வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஆக்சஸ் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்துருச்சு, லோக்கல் பிராண்ட்ஸ் நிறைய வருது. பட் சுசுகிலேருந்து ஒரு ஆக்சஸ், அதாவது சுசுகிலேருந்து ஒரு இவி பைக் வருது அப்படின்னா அதில் நிச்சயமாக நிறைய ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ, வேல்யூ ஃபார் மணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும்னு நம்பி இந்த ஸ்கூட்டரை வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். இதில் என்னெல்லாம் விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோட அப்பியரன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு அப்பியரன்ஸ்னு சொல்லலாம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த நம்ம நார்மல் ஆக்சஸ்க்கும் இதுக்கும் வந்து நல்ல வெயிட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. ரொம்ப லைட்டராக இருக்குது. ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கறதுக்கு ஷார்ப்பர் லுக் இருக்குது. அண்ட் சைடில் வந்து ஃப்ளாட் ரோபோட்டிக் லுக் இருக்குது. பின்னாடி வந்து ஷார்ப்பான லுக் இருக்குது. ஸோ முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஷார்ப்பர் லுக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் ரிடக்ஷனும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் வண்டியோட ஏரோடைனாமிக்கலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பர் ஃபீலிங், நிம்பிள்னஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து வண்டியோடைய டெக்னாலஜி. ஸோ வண்டியில் என்ன பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்எஃப்பி பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற பேட்டரிஸை கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி லாங்கர் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி, ரிலையபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பெருமூச்சு விட்டுக்கலாம்னு சொல்லலாம். ரிலையபிலிட்டி ஒரு விஷயம் இருக்கும்போதே வந்து மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து மறக்கலாம். ஏன்னா ரிலையபிலிட்டி தான் வந்து ஒரு இவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த விதத்தில் வந்து பேட்டரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து 3.7 கிலோவாட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டர் வந்து 4.1 கிலோவாட் மோட்டார் which produces 15 Newton meters of torque, 5.5 horsepower and 15 Newton meters of torque. ஸோ இந்த டார்க் ரேஞ்ச் அண்ட் இந்த பவர் ஃபிகர்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த வண்டியை ஓட்டும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த வண்டி லீனியரான ஒரு பவரை வந்து கொடுக்குதுன்னு வந்து சொல்லலாம். நாட் லைக் ஒரு பஞ்சி பவர் அந்த மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ரிலாக்ஸ்டான லீனியரான ஒரு பவர் கொடுக்குது. அது வந்து நிறைய கம்ஃபர்டபுளாக வந்து ரிலாக்ஸ்டாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, லேடிஸ் குறிப்பாக, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு ஒரு ப்ளஷரான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பேனிக் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது. அது ரொம்ப முக்கியமாக எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரீகன் பிரேக்கிங் ஆர் ஆக்சலரேஷன், இது ரெண்டு விஷயம் எடுத்துக்கோங்களேன். ஸோ நிறைய இவிஸில் அந்த ஆன் ஆஃப் ஜெர்க் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆன் ஆஃப் ஜெர்க் வந்து இதில் இல்லை. ஆக்சலேட்டர் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை ஆக்சலேட் பண்ணும்போதாக இருக்கட்டும், அந்த ஜெர்க்கினஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் வண்டியோடைய 4.2 இன்ச் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து சாரி வண்டியோடைய 4.2 இன்ச் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக சின்னதாக வந்து இருக்குது. இதில் எல்லா போதுமான அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் வந்துருச்சு. லைக் வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டியோட ஸ்பீடோமீட்டர் இந்த பக்கம் 2 டிரைவிங் மோட் இருக்குது. ஒன்று ஈகோ, இன்னொன்று ரைட் பின்றது ஃபுல் பவர் உங்களுக்கு வரக்கூடிய மோட். ஸோ இதில் வந்து டாப் ஸ்பீட் அரௌண்ட் உங்களுக்கு 71 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியும் அந்த ரைட் மோடில். வேறு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரேஞ்ச் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது டிரைவ் மோடில் நீங்கள் ஈகோ மாற்றிட்டீங்கன்னா அந்த டிரைவ் மோட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதோட ஹையஸ்ட் ரேஞ்ச் கம்பெனி எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னா 91 கிலோமீட்டர்ஸ் வந்து இதோட ஹையஸ்ட் ரேஞ்ச் கிளைம் பண்ணுறாங்க. சரி, இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நான் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன டிஸ்பிளேல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை பார்த்துடலாம். இதில் வந்து பேட்டரி இன்ஃபர்மேஷன் இருக்குது, ட்ரிப் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்டர், மோட்ஸு, டைமு, இது எல்லாமே வந்து இதில் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த வண்டியோடைய சார்ஜிங் டைம் எவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 ஹவர்ஸ் வந்து இந்த வண்டியோடைய சார்ஜிங் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் 2 ஹவர்ஸில் இந்த வண்டி சார்ஜ் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து எல்லா டீலர்ஷிப் கிட்டையும், எல்லா டீலர்ஷிப் நியர்பையும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொண்டு வரதா வந்து சுசுகி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 90/90 12 இன்ச் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் 100/100 12 இன்ச் செக்மெண்ட் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ் வந்து 12 இன்ச் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு லாங்கர் ரைட்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேறு சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியர் அண்ட் ஃப்ரண்ட்டு 2 சஸ்பென்ஷனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுக் கொடுக்கறதுக்கெலாம் நல்லா கான்ஃபிடென்ஸ் தருது. ஸோ அதனால் வந்து இந்த சஸ்பென்ஷனை கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டிஃபர் கிடையாது, பட் ஆனால் ஓரளவுக்கு ஸ்டிஃபாக தான் இருக்குது. கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற அளவுக்கு கற்றுக் கொடுக்குற முடியுது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வெயிட்லெஸ்ஸாக இருக்க காரணத்தினால இன்னும் நல்ல நிம்பிள்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். நார்மல் ஆக்சஸை விட இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரோடைனாமிக்.
ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நிச்சயமாக நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வண்டியில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் சாக்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மொபைல் ஹோல்டர் இங்கே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து ஓகே, இது வந்து உங்களுக்கு ஃபியூல் போடுற ஸ்பேஸ். ஸோ ஃபியூல் முன்னாடி வந்துடுது. நீங்கள் வந்து சாரி சார்ஜிங் போடுற பார்த்தீங்களா, டக்குன்னு ஒரு ஃப்ளோவில் ஃபியூல்ன்ட்டு சார்ஜிங் போடுற சாக்கெட் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடுது. ஸோ நீங்கள் சீட்டை கழட்ட தேவையில்லை. ஸோ சார்ஜிங் சாக்கெட் ஃப்ரண்ட்டில் வந்துடுது. ஓகே, அண்ட் அடுத்து வண்டியோட பூட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 17 லிட்டர்ஸ் வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, சீட்டை வந்து திறந்து வைக்கும்போது அப்படியே ஹோல்ட் ஆகிடும். ஸோ இந்த ஹோல்ட் ஆகிற ஃபீச்சர் வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹேசல் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்படியே நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதை அன்லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஸோ 17 லிட்டர்ஸ் கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன். ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம், பட் நார்மல் ஆக்சஸோட கொஞ்சம் கம்மி. ஏன்னா இது இவி, ஸோ பேட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி ஐ திங்க் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீட் நல்ல வைடரான சீட்ஸ், 2 பேர் ரொம்ப நல்ல தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். வண்டியோட ஃப்ரேம் சின்னது தான், பட் சீட்ஸ் வந்து நல்ல பெருசு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல வைடரான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆன் ஆஃப் இக்னிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இந்த சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நாப் வந்து நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லலாம். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, சிபிஎஸ் தான். டிஸ்க் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே நீங்கள் வந்து ஸ்கூட்டரில் சேர்ந்து பிடிக்கும்போது ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் இதில் வந்து அரௌண்ட் ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் போயிட்டு உங்களுக்கு 2 டிஸ்க்கு சேர்த்து பிடிக்கும்போது அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 to 20 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நின்றுச்சு. அது கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சின்னு சொல்லலாம். பிரேக் வந்து ஜர்க்கியாக இல்லை, வலிக்கி விடல. அந்த புஷ் அப்படிங்கிறது வந்து கரெக்டான லெவலில் அந்த ஆயில் போய் அந்த புஷ்ஷை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது இந்த வண்டியிலன்னு சொல்லலாம். ஓகே, 2,05,000க்கு இந்த வண்டி ஓர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகின்ற பிராண்ட் வேல்யூ ஒன்று இருக்குது. ரெண்டாவது வாரண்டி. ஸோ வாரண்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 7 இயர்ஸ் வந்து வண்டியோட வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவிக்கு 7 இயர்ஸ் வாரண்டி. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பைபேக்ன்ற ஒரு விஷயம். இவிக்கு ரீசேல் வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் சுசுகி வந்து அதை ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,91,000 வரும். ஸோ 1,91,000ல் நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் நீங்கள் வாங்குகிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 60% வந்து இந்த வண்டியை திருப்பி எடுத்துக்கிறாங்க. அதாவது 1,00,000 ரூபா கிட்டத்தட்ட 1 லேக் நினச்சி பாருங்கள், 1 லேக் கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க இந்த வண்டியை. 1,00,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா மிச்சம் உள்ள காசை கொடுத்து நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்ச் வாங்கிக்கலாம் வண்டியில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வண்டியிலே வந்து 2 வேரியன்ட் புதுசாக லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டர் வேரியண்ட்டாக 1,50,000க்கு நீங்கள் வந்து இந்த வண்டியை 1,00,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா மிச்சம் 50,000 ரூபா மட்டும் நீங்கள் கொடுத்து அந்த புது வண்டி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆஃபர் வந்து இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் இந்த இ ஆக்சஸ் வாங்குறதுக்கு வேற ஏதாவது சுசுகி வண்டி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் ஒரு ஆஃபர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 ருபீஸ், எக்ஸாக்ட்லி 10,000 ருபீஸ் நீங்கள் வந்து மற்ற சுசுகி வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டியை பைபேக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரைஸ் ப்ளஸ் 10,000 ருபீஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இந்த வண்டியை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சரி வேறு பைக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இதுக்கு சுசுகி பைக்குக்கு ப்ரியர் முன்னாடி வச்சிருக்க சுசுகி பைக்குக்கு எடுத்துக்கிறாங்களே, பழைய வேறு வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை 7,000 ருபீஸ் இந்த வண்டி வாங்குறதுக்காக மார்க்கெட்டில் ரீசேல் வேல்யூ போக எக்ஸ்ட்ரா 7,000 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து சுசுகி இ ஆக்சஸ் வாங்குறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சுசுகி. ஸோ சுசுகியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தில் என்ன நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த வண்டியோடைய பில்ட் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி, இதெல்லாம் வந்து மனசில் கொண்டு இந்த மாதிரியான ஆஃபர்ஸை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அது இன்னும் ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். நிச்சயமாக வந்து பிராண்ட் வேல்யூக்கான அந்த ஒரு பொட்டென்ஷியலை வந்து நிச்சயமாக சுசுகி எடுத்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆஃபர்ஸ்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா வந்து உங்களுக்கு இந்த வண்டியை பைபேக்கில் எடுத்துக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் மற்ற வண்டியாக இருந்தால் 7,000, சுசுகியாக இருந்தால் 10,000,
ரீசேல் வேல்யூ போக எக்ஸ்ட்ரா 10,000 கொடுத்து இந்த ஆக்சஸ் வாங்குறதா இருந்தால் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் வண்டி லைட் வெயிட்டாக இருக்குது, வண்டி ரிலையபிள், இது எல்லாமே நான் வந்து பாசிட்டிவ் சொல்வேன். ஏரியாஸ் டு இம்ப்ரூவ் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அப்படி அது ஒரு விஷயம் வந்து நான் அந்த ஏரியாஸ் டு இம்ப்ரூவ் வந்து சொல்லுவேன். பவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குற அளவுக்கு இன்ஜின் கிரியேட் பண்ணலாமே அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்த ஒரு ரிவ்யூவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த ரிவ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.